இன்றைக்கி நம்ம சுவையான பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அப்புறம் சேமியா. சேமியா கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கணும், சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கணும் சேமியாவை. நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தக்கன சேமியாவை பொடிச்சு வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச சேமியாவை நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிதமான சூட்லேயே சேமியாவை வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் பால் பாயசத்துக்கு தேவையான பால் எடுத்துக்கணும். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம பால் பாயசத்துக்கு சேர்க்க போகிற முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுக்குவோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடான உடனே முந்திரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்லேயே முந்திரியை வறுக்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே முந்திரி எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதே அளவு திராட்சையும் சேர்த்துக்கணும். திராட்சையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பால் கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்க்கணும். சேமியாவை சேர்த்து கொஞ்சம் கிளறி விடணும். சேமியா ரொம்ப வேகக்கூடாது, ஒரு மீடியமாக வெந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா சேமியா குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வெந்ததும் தேவையான ஏலக்காவை பிடிச்சி வச்சுக்குவோம்.
இப்போ தேவையான சுகர் சேர்த்துக்கணும். நான் ஒரு 6 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் பாயாசம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பாதாம் எடுத்துக்குவோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பாதாம் போட்டால் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறோம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்குவோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் சேர்த்துக்குவோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வரும். லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் அதில் போடுங்க. முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ அது எல்லா